ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சோட ஃபஸ்ட்டு சேல் நடந்திருக்கு. அதை உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற டேட் அன்றைக்கி ஜூலை 24 அன்றைக்கி எனக்கு நைட்டு 10:47க்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ₹399 நம்ம சூஸ் பண்ண ப்ராடக்ட்டை அவங்க செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து நேம் வந்து சலீம், அமித் சலீம்ன்றவர் வாங்கியிருக்காரு. நான் ஏன் என்ன கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்ட மாட்டேன்னா அவரோட டீட்டெயில்ஸ், அவரோட அட்ரஸ் ப்ளஸ் அவரோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கிறதுனால அதை நான் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. பட் ஆக்சுவலி சேல்ஸ் நடந்திருக்கு, ஃபஸ்ட் சேல். ஸோ ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சோட ஃபஸ்ட்டு சேல்ஸ் நம்மளுக்கு நடந்திருக்கு. இது ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் தான் நம்மளுக்கு. நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக இப்போ நடக்கிற சேலஞ்ச் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதில் நான் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்து ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸை உங்ககிட்ட இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நான் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதில் இருக்க லோக் அண்ட் கார்னர்ஸ் ப்ளஸ் கொஷின் Q&A எல்லா செஷன்ஸுமே அட் எண்ட் ஆஃப் வீடியோவில் இருக்குது. நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ். ஸோ அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் கன்ஃபார்மாக பாருங்கள். ஸோ என்னை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கொடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை ஜென்ரேட் பண்ணது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இந்த ட்ராப் ஷிப்பிங்ன்ற ஒரு வேர்டு வந்து ரொம்ப அதிகமாக பிக் ஆச்சு. ஸோ அதில் நான் பில்டப் பண்ண பிஸ்னஸ் டைப்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ராப் ஷிப்பிங் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி ரெடி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்ச் சீரிஸை ஆரம்பித்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ போயிருக்கு. ஸோ அதில் என்ன நடந்திருக்குன்றது ஒரு ஷார்ட் கிளிப்ஸும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் அண்ட் ஐடியாஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை உங்கள் கையில் இல்லாட்டாவும் நீங்கள் வந்து வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து வெப்சைட்டில் பார்த்து உங்ககிட்ட பேமெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்ளையர் கிட்ட சொல்ல போகிறீங்க. சப்ளையர் டேரெக்டாக அவங்ககிட்ட டேரெக்டாக சப்ளை பண்ணுற போகிறாங்க. ஸோ அந்த சப்ளையர்ன்றது யாரும் இல்லை, மேனுஃபேக்சரர் இல்லாட்டி வந்து ஒரு ஹோல்சேல் டீலர் தான் சப்ளையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்டர்மீடியேட் நடுவில் ஒரு ₹1000 இருக்க ப்ராடக்ட்டை நம்ம வந்து ₹1500 வந்து விற்கும் போது அதுக்கு நடுவில் ஒரு டிஃப்ரென்சியேஷன் ₹500ன்றது நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்து சேரும் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸில். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ட்ராப் ஷிப்பிங் சீரிஸில். ஸோ நான் ப்ராடக்ட் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வேரியேஷனில் நம்ம என்ன ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன்ற பட்சத்தில் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு டர்போ ஆட் ஃபைண்டர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் க்ரோமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து பார்க்குறது ஃபுல்லாகவே ஆட்ஸாக இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட் சீரீஸில் சூஸ் பண்ண மாதிரி ஒரு பென் ஹேர் ரிமூவல் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஏதாவது சூஸ் பண்ணால் கோவிட் டைம்லேருந்து நிறைய பேர் வந்து பெட்ஸ் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஒரு இஷ்யூ இருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நிறைய பெட்ஸ் வச்சுருக்கனால இந்த ப்ராப்ளம் எனக்குமே பர்சனலாக இருக்குது. ஸோ வந்து ஒரு இஷ்யூவை இது சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இந்த பெட் ஹேர் ரிமூவல் ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதுக்கான விஷயத்தை கண்டுபிடிக்கணும், விச் இஸ் சப்ளையர் விஷயத்தை கண்டுபிடிச்சாகணும். ஸோ நான் வந்து இந்த சூஸ் பண்ணதுக்கப்புறமா சப்ளையர்ஸ்க்காக நான் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 3 வெப்சைட்டு சூஸ் பண்ணலாம். அமேசான், மீஷோ, அப்படி இல்லாட்டி நம்ம ஃப்ளிப்கார்ட். இது 3மே நம்ம சூஸ் பண்ணலாம். இங்கேருந்து ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து சூஸ் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா அமேசான், மீஷோ இந்த 2 இடமே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி ₹252 தான் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ். பட் ஆனால் என்னோட வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண பார்த்தீங்கன்னா ₹400 ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், விச் இஸ் 2x தி அமௌண்ட். அதோட அதிகமாக இருந்துச்சு. பட் ஈவன் தோ சேல்ஸ் நடந்திருக்கு. அதோட அட்வான்டேஜ் எப்படி அதை நான் சேல்ஸ் கொண்டு வந்தேன் அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோ வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, நான் அந்த லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து அமேசானோ இல்லாட்டி மீஷோ வந்து நான் வந்து ட்ராப் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அவங்க தான் எனக்கு சப்ளையர். நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபா நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, அலி எக்ஸ்பிரஸ் அண்ட் அலிபாபா கிட்ட நமக்கு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அலி எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம VPN போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ராடக்ட்ஸை வித்தின் ஒரு 2 to 3 வீக்ஸில் போய் சேல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க கம்பெனிஸை சூஸ் பண்ணலாம், விச் இஸ் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த 3மே சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து என் ப்ராடக்ட்டுக்கு என் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு 1 month கழிச்சு கூட ப்ராடக்ட் போகலாம், ஆனால் எனக்கு மார்ஜின் ரொம்ப அதிகமாக நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபா சூஸ் பண்ணலாம். இந்த அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபான்றதுமே 2மே சைனீஸான வெப்சைட்ஸ். நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங் டைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவாக எடுத்துவாங்க நம்ம எதிர்பார்க்கறதோட. ஸோ 1 month ஆகலாம், மேக்ஸிமம் வந்து 1 month 10 days கூட ஆகலாம். இந்த ப்ராப்ளம் வந்து அதில் இருக்குது. பட் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இஷ்யூஸ் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த மாதிரி அது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு அப்டேட். நீங்கள் நினைக்கலாம், ஏன் அந்த மாதிரி அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபாவில் பண்ணால் மட்டும் தான் ப்ராஃபிட் இருக்குமா? கிடையாது. இப்போ நான் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 200% ப்ராஃபிட். அதில் நான் ஆட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிரேக் டவுன் பண்ணி. ஸோ அதனால் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ ஆக்சுவல் மார்ஜின் நான் எடுத்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிய வரும். ஸோ சப்ளையர் நான் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு க்யூட்டில் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற வெப்சைட் தான் நான் வந்து கோடிங் நாலேஜே இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்.
ஸோ இந்த மாதிரி ட்ராப் ஷிப்பிங்கான நெக்ஸ்ட் உங்கள் பிஸ்னஸ்க்காக நெக்ஸ்ட் அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோர் இல்லாட்டி நார்மல் ப்ரொஃபஷனல் ஸ்டோர் எந்த ஸ்டோருக்காக இருந்தால் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் கோடிங் நாலேஜே இல்லாமல் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். மோர் தென் 54 வெப்சைட்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பேட்ச் 2க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெலகிராம் குரூப்பில். ஸோ ஒன்லி 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலவுட். பட் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் மோர் தென் 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏர்லி ஆக்சஸ் கிடைக்குது, உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸை ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட்டே கிடைக்கும். நான் ஏன் இந்த ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட்டை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எந்த இடத்துல போய் வாங்க போய் நினச்சாலும் சரி, அந்த ப்ராடக்ட்டை போய் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஆர்கானிக்காக இல்லை இன்ஆர்கானிக்காக நீங்கள் ஏதோ ஒரு ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணியோ இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியோ போகிறாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து போய் லேண்ட் ஆகுறாங்கன்னா அவங்க பார்க்குற முதல் விஷயம் வந்து ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வெப்சைட் தான் பார்ப்பாங்க. ஸோ வெப்சைட் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லாட்டி சப்போஸ் வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங்காக இருந்தால் ஜஸ்ட் வித்தின் அ செகண்ட் இது வந்து ஒரு ஃபேக் வெப்சைட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷான கம்பெனி கிடையாது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி மக்கள் நம்பி வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு அத்தியாவசிய தேவையும் கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்சி என் வெப்சைட் பிடிச்சோன்னே லெஜிட்டிமேட் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் ப்ராடக்ட் வாங்குவது. ஸோ நான் எப்படி இது சேல்ஸ் கொண்டு வந்தது காரணம் ஒரு 90% ஆஃப் தி திங் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட் தான் காரணம்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நம்ம லேண்டிங் பேஜ்னு சொல்லுவோம். அந்த லேண்டிங் பேஜில் நம்ம எந்த அளவுக்கு டிசைன் பண்ணுறோம், நம்ம காப்பி ரைட்டிங் ஸ்கில்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற இமேஜஸ், வீடியோஸ், இது எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் டிசைன், இந்த ப்ரொஃபஷனல் டிசைன் இருந்தால் மட்டும்தான் அலைன்மெண்ட் படி அவங்க ஐஃபோனில் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே அவங்க ஃபோனில் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் இதே மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து சூஸ் பண்ண விஷயம் 2 விஷயம் சூஸ் பண்ணேன். ஆர்கானிக் ப்ளஸ் இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு பேஜ் பார்க்கலாம். இந்த பேஜை நான் க்ரியேட் பண்ணேன். இந்த பேஜை நான் இன்ஸ்டாகிராமில் க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் இதோட வீடியோ ஆட்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் இதோட நேம் டைப் பண்ணி ஷார்ட்ஸ்னு டைப் பண்ணி நிறைய சைனீஸ்லேருந்து வரும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி இதே நான் ஆடாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோஸை நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 3 times அப்லோட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராம் பேஜில். நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி பிடிச்சினா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டாக் பேஸ்ட் பெட் பேஸ்ட் ஒரு இடம். ஸோ நான் என்ன பண்ணேன், பீப்புளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா இந்த மாதிரி கோல்டன் ரிட்ரீவர்ஸ், இந்த மாதிரி டாக்ஸ் பேஜில் இருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆப்வியஸாக டாக் பிடிக்கிறதுனால தான் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் டாக்ஸ் இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி சூஸ் பண்ணி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஸ்டார்ட். ஸோ அதுலேருந்து ரிட்டன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. மேபி இந்த ஒன் ஆஃப் தி ஃபாலோவர் தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கலாம். நான் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நான் என்னோட ஆட்ஸ் ரன் பண்ணேன். ஆட்ஸ் ரன் பண்ணுறது எப்படின்னா, இந்த ரீல் போட்டோம்ல, இந்த ரீலே எடுத்து நான் ஆடாக ரன் பண்ண ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக் மேனேஜரில். இந்த ஃபேஸ்புக் ஆட் மேனேஜரை பற்றி டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அட் எண்ட் ஆஃப் வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் ஆட்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் தி சேனல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் எப்படி என்ன பிளாக் பண்ணிச்சு அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணேன். சிம்பிளாக உங்களுக்கு ஒரு நியூஸ் தரேன். நான் வந்து என்ன பண்ணேன், ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் யூஎஸ் பீப்புளுக்கு, யூகே பீப்புளுக்கும். ஸோ அதனால் என்னோட ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜருக்குள்ள அவங்களோட பிஸ்னஸும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால என்னோட ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு புது அக்கௌண்ட் என்னோட அம்மா பேரில் ஓப்பன் பண்ணேன். விச் மீன்ஸ் அவங்ககிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் 2-3 வருஷமாக இருக்குது. அதனால் நான் அதில் பிஸ்னஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணேன். ஸோ எந்த ஒரு டைம்லையுமே நீங்கள் வந்து ஒரு புது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் புதுசாக க்ரியேட் பண்ணி புதுசாக ஃபேஸ்புக் மேனேஜர் க்ரியேட் பண்ணிங்கன்னா நெட்டெலாம் பெர்மனெண்ட்டாக அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. எப்பயுமே 1 வருஷம் பழசாக இருக்கிற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எடுத்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்க. அதில் இருக்க ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாகும். உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து க்ரியேட் பண்ணோன்னே ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, விச் மீன்ஸ் பிளாக் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, உங்களோட வந்து ஐடி ப்ரூஃப் பண்ணாங்கல்ல, நீங்கள் வந்து ப்ரூஃப் காமிச்சாங்கன்னு நான் வந்து எங்களோட அம்மா ஐடி எடுத்து ப்ரூஃப் காமிச்சாங்க. வித்தின் ஒரு 2 hours அவங்க ரெஸ்ட்ரிக்டே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் தப்பு என்ன பண்ணேன்னா, என்னோட ஆட் பேலன்ஸை நான் செக் அவுட் பண்ணாமல் வச்சிருந்தனால ஆடோட அமௌண்ட் நான் ஒரு 100 rupees போட்டு வச்சுருந்தேன். அந்த 100 rupees எரர்ஸ் ஆகி அக்கௌண்ட் வந்து மறுபடியும் எரர் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour ஆச்சு. இதையே நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து குழம்பிடக்கூடாது, ட்ரிகர் ஆகிடக்கூடாது. என்ன அக்கௌண்ட் எரர் வருது அப்படின்னா, அக்கௌண்ட் எரர் வந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் பேலன்ஸ் இல்லாமல் போயிருக்கும். ஸோ நான் 2 அக்கௌண்ட் வச்சதுனால எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாதுனால நான் வேறு அக்கௌண்ட் ரீசார்ஜ். ஸோ இதோட நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் அவங்ககிட்ட போயிட்டு நான் சேட் பண்ண ஆரம்பித்தேன். எந்த ஒரு புது அக்கௌண்ட்லேயும் உங்ககிட்ட அவங்க வந்து ஹெல்ப் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. மோர் தென் வீக் தாண்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் சப்போர்ட் ஆப்ஷன் டெஃபினட்டாக வரும், நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட சப்போர்ட் கேட்டோன்னே அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இதான் முக்கியமான பார்ட். ஆட்ஸை நான் வந்து ரன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 rupees. ஸோ நான் ரன் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா 85 rupeesக்கு டார்கெட் ஆட் ரன் பண்ணேன். விச் மீன்ஸ் பெட் பேஜஸ் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாரையும் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆடை யாரெல்லாம் ஒரு 1 week ரன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 days ரன் பண்ணியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் இந்த ஆடை கிளிக் பண்ணி லைக் பண்ணியிருக்காங்க,
யார் இதை கிளிக் பண்ணி அட்லீஸ்ட் ஒன் டைம் வச்சு கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்க மட்டும் ரீடார்கெட் பார்க்க. இந்த ரீடார்கெட்டிங்கு நான் யூஸ் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ப்ராப்பரான லுக்கிங் வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமாக அவங்க கிளிக் பண்ணியிருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அந்த அக்கௌண்ட் மூலமாக லேண்ட் ஆகிருப்பாங்க. பேஜ் இவங்க எல்லாருமே எடுத்து நம்ம ஒரு ரீடார்கெட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ரீடார்கெட் பண்ண ஆரம்பித்தோடனே எப்பயுமே முக்கியமான விஷயம், ஒரு ஆடை நம்ம 10 வாட்டி பார்த்தோன்னா டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட்டு நம்ம வாங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக. ஸோ இதனால் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் இருக்க ஒரு 85 ரிமைனிங் இருக்க 150 இருக்க மீதி காசு எல்லாத்தையுமே நான் ரீடார்கெட் எனக்கு செட். ஸோ அது பை திஸ் டைம்ஸ் நான் ஆர்கானிக்காகவும் ஒரு சில ரீல்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். சேம் ரீலே ரிப்பீட்டடாக போட்டுருக்கேன், நியூவாக எதுவும் ரீல்ஸ் கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ இதை தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா டக்குனு ஜூலை 24 அன்றைக்கி 10:47 PM எனக்கு ஒரு மெசேஜ் வருது டிங்குன்னு. ஸோ அந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா 399 rupeesக்கு கேரளா வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ண உடனே நான் அதில் இருக்க டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் விலை பார்த்தீங்கன்னா 232 rupees தான். பட் ஆனால் இதை நான் 399 rupees கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இருக்க ப்ராஃபிட்ஸ் போக என்னோட ஆட் ஸ்பென்ஸுக்கான ரேஞ்சு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு ப்ராஃபிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 200லேருந்து 60-70 லெஸ் பண்ணனா ஆப்வியஸ்லி எனக்கு 130 rupees ப்ராஃபிட்டாக வந்துருக்கு சிங்கிள் ப்ராடக்ட் ஒன் டைம் சென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான மார்ஜின் தான் நிற்கிது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது 100 rupeesன்றது கம்மியான மார்ஜின் இல்லை. இது ஓவர் தி பீரியட் டைம் ஒரு டைமில் 50, 100 இல்லாட்டி ஒரு 10-20 ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆனால் கூட அதோட ப்ராஃபிட் ரேட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் per டேக்கு கணக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட்டான ப்ராடக்டான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இதோட நல்ல ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சீரீஸ்லையோ இல்லாட்டி இந்த ப்ராடக்ட்டை எப்படி ஹையர் சேல்ஸ் கொண்டு போகிறது, இந்த ப்ராடக்ட்டில் நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் எல்லாமே எப்படின்றது உங்களுக்கு அப்கமிங் சீரீஸும் சொல்லி தந்துருக்கேன். இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்ட FAQ கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் வந்து, ப்ரோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிகினராக இருக்கீங்க, உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை, நீங்கள் வேறு யார்ட்டாச்சும் வாங்கி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக அதை பண்ணாதீங்க. நீங்களாம் அமௌண்ட்டு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும், நீங்கள் ஃபெயிலியர் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஜெயிக்கும் போது இருக்க ஹாப்பினஸோட நீங்கள் அந்த காசை லூஸ் பண்ணும் போது இருக்கிறது 3 times பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை உங்களோட அமௌண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் 135 rupees கூட இருக்காதான்னு கேட்குறீங்க. பட் ஆக்சுவல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த சீரீஸை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக இருக்கேன். நீங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம், உங்களுக்கு எஃபெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். பட் ஈவன் தோ நீங்கள் ஒரு வாட்டி திங்க் பண்ணிவிட்டு இதில் இறங்குங்க. ப்ராடக்ட் செலெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெப்சைட் ப்ரொஃபஷனலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னை ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுறது நான். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த AliExpress அலிபாபாலாம் வந்து ஏன் வந்து கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிங்க. நான் வீடியோக்குள்ளே உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். பட் ஈவன் தான் ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இந்த AliExpress அலிபாபா இது 2 பேர் இருக்குது. இந்த AliExpressல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்த உடனே அது வந்து ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாருமே எடுத்து US UK பீப்புள் தான் சேச்சுரேட் பண்ணி. அப்போ இந்தியாவில் மோஸ்ட் ப்ராப்ளி சேச்சுரேட்டாக இருக்காது. ஏன்னா அந்த ப்ராடக்ட் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த டேக்ஸ் பேலாம் அதிகமாக வரும், அதை தலை வெடிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் AliExpress அலிபாபா போட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் பேர் யூபிஸே அதிகமாக வரும். நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் வந்தாலும் அந்த மேனுஃபேக்சர் ட்ரிக்ஸாக பேச முடியாது. இதுவே நம்ம இந்தியா பீப்புளாக இருந்தீங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் கேர்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக இருப்பாங்க, அங்கே பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அலிபாபான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பல்காக தான் நீங்கள் வாங்க முடியும், கம்மியாக வாங்கவே முடியாது. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டு பெரிய பல்காக வாங்கினா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வர வச்சு அதுக்கப்புறம் ஆனால் சேல்ஸ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க சான்சஸ் இல்லை. ஸோ இந்தியாவுக்குள்ளே கன்சிடர் பண்ண போனீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிராஸ் ரோட் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் ரேஞ்ச் வந்து எனக்கு நிற்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நிற்கும். நான் வந்து 232 rupees இருக்க ப்ராடக்ட்டை 400 செல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே பீப்புள் பை பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் ப்ராஃபிட் ரேஞ்சை பார்த்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும் இந்த ஒரு பிஸ்னஸ் ரேஞ்சில். ஸோ AliExpress அலிபாபா தான் இதுக்காக தான் இந்த ஒரு ரீசன் டைம் டிலேக்காகவும் நெக்ஸ்ட் நீங்கள் போய் ஏதோ பிரச்சனைனா போய் கேட்கறதுக்காகவும் இந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்கிறதுனால ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அலிபாபா, AliExpress தேவைன்னா நீங்கள் இந்த 3 வெப்சைட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நீங்கள் இப்போ சேட் பண்ணிட்டீங்க, நான் சேட் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஏதாவது ப்ராப்ளம் தான் நான் அப்படியே வந்து கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் உண்டு. அவங்க நீங்கள் வந்து நான் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ கேரளாலேருந்து ஆர்டர் போட்டவங்களுக்கு நான் தான் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு போய் சேர்ந்துடும். ஸோ சேர்ற இடத்துல ப்ராப்ளம்னா டெஃபினட்டாக என்னோட வெப்சைட்டில் என்னோட மெயில் ஐடிஸ் இருக்கும். அதில் வந்து காண்டாக்ட் அஸ்ன்ற ஒரு பட்டனை கொடுத்துருப்பேன். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பீப்புள் வந்து வாங்கணுங்க அதை செலக்ட் பண்ணாங்கன்னா என்கிட்ட டேரெக்டாக மெயில் பண்ணணும்.
ஸோ மெயில் பண்ண உடனே என்னால் என்ன பண்ண போறீங்கன்னா, என்னோட பையர் மீன்ஸ் நான் வந்து அமேசான்லேயோ, ஃப்ளிப்கார்ட்லேயோ, மீஷோலேயோ வாங்குறேன்னா டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னால் வந்து கேட்க முடியும் அந்த செல்லர்கிட்ட. ஸோ நான் கேட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சார்ட் அவுட் பண்ணி இங்கே நான் என்னால் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நீங்களே பண்ணலாம் இந்த கஸ்டமர் சப்போர்ட்டை, இல்லாட்டி ஒரு ஆள் செட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலான்னு தரணும்னா ஸோ எஃபெக்டிவாக தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் செல்லர்கிட்ட. இதர் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த 3 இடத்துக்குமே நீங்கள் வந்து செல் பண்ண முடியும். ஸோ இன்னொரு கொஸ்டினை கேட்டிருக்கீங்கன்னா, ஏன் வந்து சிஓடி வைக்காமல் ஆன்லைன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, என்னோடய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பேமெண்ட் தான் வச்சுருக்கேன். ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியாக்குள்ளே செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாமோஜோ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் பே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா ஸ்வைப் யூஸ் பண்ணலாம். இது 3 யூஸ் பண்ணலாம். பட் என்னோட வெப்சைட்லேயும் இன்ஸ்டாமோஜோ யூஸ் பண்ணி. ஸோ இந்த இன்ஸ்டாமோஜோவில் இந்த சிஓட ஆப்ஷன் நான் வைக்கல. இது வைக்காமலே ஆன்லைன் பேமெண்ட் தான் வச்சேன். ஏன்னா பேமெண்ட் வந்ததுக்கப்புறமா தான் நம்மளால் வந்து போட முடியும். நம்ம டேரெக்டாக பேமெண்ட் செட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா, சிஓடி ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோ அவங்க வந்து கொடுத்து பேமெண்ட்டை வாங்கி மறுபடியும் அவங்க வேர் ஹவுஸில் போய்ட்டு அப்டேட் பண்ணி நம்மளுக்கு வரது கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடும். இந்த 1 வீக்கு நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணணும், நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைன் பேமெண்ட் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட் தான் இப்போ மோஸ்ட் ப்ராபப்லி ரெஜியூவேட் நினைப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெப்சைட் டிசைன் சூப்பராக வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ஒரு லெஜிட்டபிளான வெப்சைட். ஸோ நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நல்லா செக்யூராக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பூட்டு சிம்பிள் பார்த்துருப்பீங்க வெப்சைட்டில். இது செக்யூரான வெப்சைட்ன்றதுக்கான விஷயத்தெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கோம் வெப்சைட்டில். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன்னா நான் டீட்டெயிலாக என்னோட போஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய வந்து சைனீஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்குது, இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட், இந்த மீஷோலேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம சர்ச் பண்ணி எடுக்க வேண்டியது தான் பாக்கி. ஸோ அந்த சைனீஸ் சப்சிடி இருக்கிறது மோஸ்ட் ப்ராபப்லி இல்லை தான். பட் ஆனால் அதுக்கு சிமிலராக இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்து சேல் பண்ணலாம். அதுவும் இங்கே இருந்தவங்களா மூவ் ஆன் இருக்கும் இந்த ஒரு இந்தியாவுக்குள்ள. ஸோ நான் வந்து யூஸ் பண்ண இந்த ஃபேஸ்புக் ஆட் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் இந்த சேனலோட ஃபஸ்ட் சீரிஸ், செகண்ட் சீரிஸ் இது எல்லாத்த பற்றியும் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரியணும்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஆடு ரீடார்கெட்டிங் சீரிஸ் ப்ளஸ் இந்த எப்படி இந்த சீரிஸை கொண்டு வரேன், அப்போ எப்படி இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு பார்ப்பேன். இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.